மித்தஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சத்து மாவு வந்து வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தானியத்தை வச்சு ஈஸியா வந்து சத்து மாவு வீட்லயே வந்து ரெடி பண்ணிடலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தானியத்தையெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா அதில் மண்ணோ கல்லோ எது இருந்தாலும் வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு காய வச்சு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து சத்து மாவு ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு, கடலை வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. ராகி 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ, கோதுமை வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. பச்சைப்பயிறு வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேங்க. முந்திரி வந்து ஒரு 1/4 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 20-25 முந்திரி வந்து இருக்கும். பார்லி அரிசி வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. பாதாம் பருப்பு வந்து ஒரு 1/2 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். வால்நட்டு வந்து ஒரு 7-8 வால்நட்டு வந்து எடுத்துக்கலாங்க. கொள்ளு வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பாதாம் பருப்பு வால்நட்லாம் வந்து ஆப்ஷன் தாங்க. நம்மக்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வால்நட்லாம் வந்து கம்பல்சரி வந்து சேர்த்துக்கணுங்க. இப்போ வந்து சத்து மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கடலை வந்து வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுக்கலாங்க. ரொம்ப வறுக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட எந்த உளுத்தம் பருப்பு இருக்கோ அந்த பருப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். எப்போ சத்து மாவு அரைச்சாலும் கம்பல்சரி இந்த உளுத்தம் பருப்பு வந்து அவாய்ட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல மணமும் சுவையும் வந்து இந்த சத்து மாவு கொடுக்குறதே இந்த உளுத்தம் பருப்பு தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணுங்க. பச்சை பயிரும் வந்து வறுத்து எடுத்தாச்சு, கேழ்வரகும் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் ஒவ்வொரு டைமும் சத்து மாவு அரைக்கும் போதும் ஒவ்வொரு தானியத்தை வந்து சேர்த்துப்பேங்க. தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, கருப்பரிசி, பூங்கரரிசி, வரகரிசி, தினை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு டைமும் சேர்த்துப்பேங்க. இந்த டைம் வந்து நான் ஒயிட் ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ, சிகப்பரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்துட்டு அதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம கோதுமையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒயிட் ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேன் ஒயிட் ரைஸு. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வந்து சிகப்பரிசி, கருப்பரிசி, இந்த மாதிரி சிறுதானிய அரிசியும் எடுத்துக்கலாங்க. வரகரிசி, தென்னரிசி, இந்த மாதிரி எந்த அரிசி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்லி அரிசி ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுக்கலாம். பார்லி அரிசி வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்லி அரிசி வந்து கஞ்சி வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட்டை வந்து நல்லாவே குறையுங்க. கொள்ளும் அப்படிதாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. அதுமாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளும் இந்த பார்லியும் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா தானியத்துக்கூடையும் நம்ம இந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஏலக்காய் வந்து ஒரு நல்ல மணமும் வாசனையும் வந்து இந்த சத்து மாவுக்கு வந்து கொடுக்குங்க. இந்த எல்லா நட்ஸையும் கலந்து விட்டுட்டு நல்லா வெயிலில் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா காய விட்டுக்கலாங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா அந்த ஈரப்பதமே சுத்தமாக இல்லாமல் இருக்கும்.
சப்போஸ் கொஞ்சம் அந்த நட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அந்த ஃபங்கஸ் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு வந்து இந்த சத்து மாவு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்தாலுமே வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம அந்த சூடாக இருக்குங்க மாவு, அதனால் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கஞ்சி வந்து காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூனுக்கு வந்து சத்து மாவு வந்து எடுத்துக்க போகிறேங்க. நான் இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறேங்க. பனை வெல்லமோ இல்லை பனங்கற்கண்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதை வந்து அந்த பொடி வந்து சேர்த்து இந்த மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் இனிப்பு வேண்டாம் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கட்டி இல்லாமல் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் வந்து கலந்து விட்டால் போதுங்க. ஈஸியாக வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இடையில வந்து சப்போஸ் தண்ணி பத்தலை இல்லை கெட்டியாயிடுச்சு அப்படின்னா இடையில தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சத்து மாவு கஞ்சி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டெய்லி வந்து காலையிலையோ ஈவினிங்கோ எடுத்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கிட்டா போதுங்க. இது ரொம்ப சத்து அப்படின்றதுக்காக ஒரு 3 வேளையும் வந்து எடுத்துக்கூடாது. ஏதாவது ஒரு டைம் வந்து எடுத்துக்கிட்டா போதுங்க. ஆனால் டெய்லி வந்து எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு வந்து ஒரு 2 மந்த்துக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து வச்சுருந்தா யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து சத்து மாவு வந்து உருண்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி சுடுதண்ணி வச்சுக்கலாங்க. சுடுதண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வந்து சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கெட்டியாக வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி போயிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வந்து கெட்டியாக வரலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டு உருண்டைகளை வந்து பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சத்து மாவு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாங்க. அப்பப்போ இந்த மாதிரி சத்து மாவு உருண்டைகளை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாங்க. வச்சுருந்து அடுத்த நாள் வந்து சாப்பிட முடியாது, கெட்டு போயிடுங்க. அப்பப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.